வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இது மக்கள் எண்ணங்களின் எதிரொலியாய், இயக்கங்களின் பிரதிபலிப்பாய் மக்கள் மேடை. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசவிருக்கின்ற கருப்பொருள், தேர்தல் ஆணையத்திடம் 50 கோடி ரூபாய் லஞ்சம் தர தினகரன் முயற்சியா? இடைத்தரகராக செயல்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் டெல்லியில் கைது. சுகேஷ் சந்திரசேகர் யார் என்று எனக்கு தெரியாது என்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். கைது செய்யப்படுவாரா டிடிவி தினகரன்? அதிமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். ஒற்றுமையுடன் செயல்பட நாங்கள் தயார் என்று சொல்லுகிறார் ஓபிஎஸ். ஓபிஎஸ்ஸின் கருத்தை வரவேற்கிறார் தம்பிதுரை. அடுத்தது என்ன? அரசியல் வட்டாரங்களில் தொற்றிக்கொண்ட பரபரப்பு. இந்த கருப்பொருளோடு இன்றைக்கு இந்த மக்கள் மேடையில் பேசப்போகிறோம். பேசுவதற்காக நமது அரங்கில் இணைந்திருக்கிறார்கள் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா அணியை சார்ந்த திரு காசிநாத் பாரதி அவர்களும் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்களும், தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பிஜேபியை சார்ந்த கரு நாகராஜன் அவர்கள் இணையவிருக்கிறார். இருவரையும் உங்கள் சார்பில் அன்புடன் வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். இன்றைக்கு மிக நுட்பமாக பார்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அதிமுக ஆட்சி அமைத்த பிறகு, ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு, அதற்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக இந்த அதிமுக ஆட்சியில் பல்வேறு சிக்கல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இறப்பிற்கு பிறகு இபி இபும் இமு அப்படிங்கலாம் சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றாக மாறிக்கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த இடைத்தேர்தல் வந்தது. இந்த இடைத்தேர்தலிலே ஏற்பட்ட பல்வேறு சிக்கல்களையும் இந்த நம்முடைய மக்கள் எல்லாம் அறிவார்கள். இந்த சூழலில் இன்னும் ஒருபடி மேலே செல்கின்ற வகையில் தினகரன் கைது செய்யப்படுவாரா என்கின்ற ஒரு கேள்வியும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், இரட்டை இலை சின்னத்தை பெற வேண்டும் என்பதற்காக 50 கோடி ரூபாய் லஞ்சம் தர தினகரன் முயற்சித்திருப்பதும், அதற்கு சுகேஷ் சந்திரசேகர் என்கின்ற ஒருவரிடம் 1.30 கோடி ரூபாய் கொடுத்திருப்பதும், அதை நேரடியாக மதுர் வர்மா அவர்கள் நேரடியாக சென்று கள ஆய்வில் அந்த இடத்துல பறிமுதல் செய்ததுமாக, குறிப்பாக ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார் அவர். டிடிவி தினகரன் தான் இதை கொடுக்க சொன்னார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அவர் கொடுத்திருக்கிறார். இந்த சூழலை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த 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 சூழல் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய முகவுரையாக சொல்லுங்கள் திரு காசிநாத். நல்ல கற்பனையின் அடிப்படையில் புனையப்பட்ட ஒரு வழக்கு. இந்த சுதீஷ் சந்திரா யார் என்று நீங்கள் முகநூலில் சென்று பார்த்தீர்கள் என்றால், 2003ஆம் ஆண்டு கலைஞர் கருணாநிதியினுடைய பேரன் என்று சொல்லிக்கொண்டு பல இடங்களிலே மோசடி செய்தவர். 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் இந்த சுதீஷ் சந்திரா மீது இந்தியா முழுவதும் இருக்கிறது. எல்லா இடத்துலையுமே நான் வந்து முதலமைச்சரின் உறவினர், முதலமைச்சருடைய உறவினருங்கிற அடிப்படையில் பல கோடி ரூபாய்கள் ஊழல் செய்ததாகவும், சென்ற ஆண்டு கூட அவரும் அவருடைய காதல் மனைவி நடிகை லீனா அவர்களும் கைது செய்யப்பட்டதற்கான ஆதாரம் எங்கள் முகநூலில் இப்போது கூட என்னிடம் வந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த வழக்கில் அவர் சோதனை கருவியாக அவர் பயன்படுத்தப்படுகிறார் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எங்களுடைய டிடிவி, எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி அவர்களை பொறுத்தவரை இது போன்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு முகாந்திரம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வந்து 95% எங்களுடைய கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், மெஜாரிட்டி எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இன்றைக்கு ஒரு அரசு, அஇஅதிமுகவினுடைய அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற 33 மாநிலங்களில் இது ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தை ஆளுகின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மேலும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது இந்த 95% ஆதரவு எப்படின்னு சொல்லணும்னா, நானே களப்பணியாளராக இருந்திருக்கிறேன். இன்றைக்கு வேதாரண்யம் யூனியனில் வந்து எங்களுடைய மாண்புமிகு மாவட்ட செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஒய்எஸ் மணியன் அவர்கள் தலைமையில் எங்களுடைய பகுதியில் ஏறக்குறைய நேற்று வரை நான் இருந்து விட்டு வருகிறேன். 937 அஃபிடவிட்டுகள் நாங்கள் தாக்கல் செய்திருக்கிறோம், ரெடி பண்ணி. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. பொறுப்பாளர்கள் இருக்கின்ற பொறுப்பாளர்கள்னா ஊராட்சி செயலாளரிலிருந்து, கிளைக்கழக செயலாளரிலிருந்து, கிளை மேலமைப்பு பிரதிநிதியிலிருந்து, கிளைக்கழக செயற்குழு உறுப்பினர் வரை இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களும் கையெழுத்து ஏறக்குறைய 95% பொறுப்பாளர்கள் கையெழுத்திட்டு இருக்கிறார்கள். அதனால வந்து இதை தேர்தல் கமிஷனுக்கு நாங்கள் லஞ்சம் கொடுத்து தான் எங்கள் கட்சியை சஸ்டைன் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து அரசை நடத்துவது அஇஅதிமுக, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 37 எம்பிக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். 122 எம்எல்ஏக்கள் எங்களிடம், 123 எம்எல்ஏக்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். 95% பொறுப்பாளர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். இந்த தேர்தல் கமிஷன் தான் இதில் வந்து ஹையஸ்ட் அத்தாரிட்டின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது அறியாமையாக இருக்க முடியும். ஏன்னா
இவர்களால் செய்ய முடியவில்லை என்றால் எங்களால் அணுக முடியும், நீதிமன்றத்தை அணுக முடியும், நீதிமன்றத்திலே எங்களுக்கான இதை பெற முடியும். ஏன்னா இதே தேர்தல் ஆணையம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பிரச்சனையில் அகிலேஷ் யாதவுக்கும் அவருடைய தந்தையார் முலாயம் சிங் யாதவுக்கும் நடைபெற்ற பிரச்சனையிலேயே எந்த கட்சி எம்எல்ஏக்களை அதிகம் வைத்திருக்கிறதோ அந்த கட்சிக்கு தான் சின்னமும் செல்லும். அந்த கட்சியை உருவாக்கியவர் முலாயம் சிங் யாதவ். ஆனால் முலாயம் சிங் யாதவுக்கு கிடையாது, அகிலேஷ் யாதவிடம் தான் இன்னைக்கு பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள், அகிலேஷ் யாதவிடம் தான் அரசாங்கம் இருக்கிறது என்ற அடிப்படையிலே அன்றைக்கு அனுமதித்த அந்த தேர்தல் ஆணையம் இன்றைக்கு மத்திய அரசினுடைய கைப்பாவையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதோ என்ற ஐயம் ஏட ஆரம்பித்திருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு தமிழகத்திலே செயல்படுகின்ற அரசு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு. அப்ப அந்த அரசாங்கத்தினுடைய அந்த அரசை நடத்துகின்ற ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு சின்னத்தை ஒரு 10 பேர் பிரிந்து போய் ஒரு சின்னத்தை முடக்கிவிட முடியும் என்று சொல்ல முடியும் என்றால் நாட்டில் ஜனநாயகத்தை நடத்த முடியாது. எந்த கட்சியிலையும் ஒரு 10 பேரை பிரிச்சுட்டு போறதுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இன்றைக்கு அழகிரி போய் கிளைம் பண்றாரு அப்படின்னு சொன்னா நீங்க உதயசூரியன் சின்னத்தை முடக்கி விட முடியுமான்னா முடியாது. அப்ப எதற்காக திட்டமிட்டு தாக்குதல்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தொடுக்கப்படுகிறது? யாரு? தேர்தல் ஆணையம், தேர்தல் ஆணையத்தை இயக்குகின்ற மத்திய அரசு. இதுல எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இந்த பகிரங்கமான இந்த குற்றச்சாட்டை சுமத்துவதற்கு ஆரம்பத்திலிருந்து நாங்கள் எந்த இடத்திலும் தயங்கியது கிடையாது. ஏன்னா அன்றைக்கு எங்களுடைய பெரும்பான்மை சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்து முதலமைச்சராக ஆக்குவதற்கான கடிதத்தை கொடுத்ததற்கு பிறகு எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் ஒரு ஆளுநர் 15 நாட்கள் 20 நாட்கள் அதை தாமதப்படுத்தினார்? குதிரை பேரம் அங்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க முடியுமா? அங்கே அந்த கட்சியை, ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆளுமை, அந்த ஆளுமையினுடைய இழப்பிற்கு பிறகு ஏதாவது ஒரு அரசியலை செய்து காலூன்ற முடியாத தமிழகத்திலே காலில் இல்லை என்றால் கூட விரலையாவது ஊன்ற முடியுமா என்று இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பல தகுதித்தங்களை, ஏன்னா எந்த அடிப்படையிலே அவர்கள் இடைத்தேர்தலை நடத்த முன் வந்தார்கள் உங்களுக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன், என்னோட கருத்தை பதிய வச்சிடறேன். அதுக்கு பிறகு அண்ணன் கருணாகராஜன் என்னை விட அவர் மிகப்பெரிய பேச்சாளர், அது பிறகு போங்க. அதாவது எவ்வளவு ஸ்பீடில் அவங்க இடைத்தேர்தலை நடத்த ஆரம்பித்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். என்ன அவங்களுடைய அன்றைக்கு என்ன ஓட்டம் இருந்தது? டிடிவி தினகரன் நிற்பார், தோற்று விடுவார், ஓபிஎஸ் அணி இல்ல நான் சொல்லிடுறேன், அதுக்கு பிறகு நீங்க இது பண்ணுங்க. இல்ல ஓபிஎஸ் ஜெயித்தார் என்றால் இந்த கட்சியை உடைத்து விடலாம், கட்சியை கபலீகரம் செய்து விடலாம், மொத்தமே சிறப்புரையாக்கல இல்ல கபலீகரம் செய்து விடலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் உளவு பிரிவு ரிப்போர்ட் 60,000 ஓட்டுக்கு மேல் ஜெயிப்பார் என்று சொன்ன பிறகு அந்த தேர்தல் ரத்து செய்யப்படுகிறது. அதனால தங்களுக்கான முகாந்திரம் இங்க உருவாகிற வரை அவர்கள் ஏதாவது தகுதித்தங்களை செய்து கொண்டிருப்பார்கள். அந்த தகுதித்தத்திலே தான் இந்த வழக்கம் ஒன்று. சரி, அது முகாந்திரம்னு சொன்னீங்க, அது எந்த முகாந்திரம் அப்படிங்கிறத தான் நீங்கள் தெளிவுபடுத்தணும். அதனால தான் உங்களை முதல்ல முகவுரையாக பேச விட்டோம். திரு கரு அவர்கள்கிட்ட வருகை தெரிவிக்கிறோம். அதாவது இன்றைக்கு இருக்கிற சூழல் என்ன அப்படிங்கிறது எந்த கருப்பொருள் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும். தேர்தல் ஆணையத்திடம் 50 கோடி ரூபாய் லஞ்சம் தர தினகரன் முயற்சியா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வச்சுருக்காங்க. சுகேஷ் சந்திரசேகர் யார் என்றே தெரியாது அப்படிங்கிறாரா. ஆனால் சுகேஷ் சந்திரசேகர் தான் பணத்தை வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதுர் வர்மா தெரிவிச்சிருக்கிறார். இந்த தகவல்லாம் இதை அடிப்படையாக வச்சு தான் இன்றைக்கு இந்த கருப்பொருளை வச்சு தான் இன்றைக்கு மக்கள் மேடை போட்டிருக்கு. இதனுடைய முகவுரையாக நீங்கள் என்ன சொல்கிறீங்க? முகவுரை முதல்ல நாளை அல்லது நாளை மறுநாள் முழுவதுமே தெரிந்துவிடும். நாளைக்கு அவங்க டிடிவி தினகரனை விசாரணை செய்வதற்கு டெல்லியிலிருந்து சிறப்பு இந்த காவல் படை இங்கே வருகிறது. அவர்கள் விசாரிப்பார்கள். எந்த குற்றத்தையும் செய்தவர்கள் உடனடியாக நாளைக்கு வந்துடும்ன்றீங்க. நான் தான் அனுப்பினேன், நான் தான் ஆளை அனுப்பினேன், நான் தான் பணத்தை கொடுத்து விட்டேன் என்று யாருமே எந்த குற்றம் செய்தவரும் சொல்ல முடியாது. அல்லது அவர் மீது குற்றம் இல்லாமலும் இருக்கலாம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த ஊழல், பணம், லஞ்சம், 1 கோடி, 1 லட்சம் கோடி, 500 கோடி, 1000 கோடி இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு கடந்த 50 வருஷத்தில். அதெல்லாம் வேதனைக்குரிய விஷயம். தம்பி சொன்னதெல்லாம் தொலைக்காட்சியில் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பாங்க. சகோதரர் ரொம்ப அருமையாக சொன்னார். அவர் சொன்னதில் எந்த அளவுக்கு உண்மை பொய் எது திட்டமிட்டு சொல்லப்படுவதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் எல்லா தவறுகளையும் ஏற்றுக்கக்கூடிய மனோபக்குவத்தில் தமிழக மக்கள் வந்து விட்டார்களா? அதனுடைய தொடர்ச்சி தான் காரணம். என்ன வேணாலும் சொல்லி நம்ம சமாளிச்செல்லாம் பார்க்குறோம். சில இடத்துல கூலிப்படை வைத்து ஆட்களை கொலை செய்யக்கூடிய சம்பவங்கள் கூட தமிழகத்தில் அதிகமானது நடக்கிறது. ஆனால் அங்கே கைது செய்யப்படுபவர்கள் அந்த நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அங்கே ஜெயிலுக்கு வரும்போது ரொம்ப சிரித்த முகத்தோடு அப்படி கையை காமிச்சிட்டு அந்த கேமராவில் ஒரு கொலை குற்றவாளியாக நாம்
அந்த ஆளக்கப்பட்டிருக்கிறோம் என்ற கவலை கூட ஒரு சிறிய ஒரு துளி அளவு கூட இல்லாமல் அவர்களெல்லாம் அந்த வருகிற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். இன்றைக்கு எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை எல்லா மாநிலத்திலும் இருக்கு, தமிழகத்திலும் இருக்கு. தமிழகத்திலும் பார்க்கிறோம் அதிகமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உள்ளாட்சி நிர்வாகிகள் வட மாநிலங்கள்லாம் வந்து எதுக்குன்னு தெரியாம வந்து அடிச்சு சாகடிக்கிற ஒரு நிலைமையில நான் வந்துங்க இந்தியாவை பத்தி தான் பேசுவேன். நீங்க வடக்கு தெற்கு எல்லாம் நீங்களா கற்பனைக்கு போனா நான் என்ன பண்ண முடியும்? நான் தமிழ்நாட்டு பிரச்சனையை பேசுறீங்க, தினகரனை பத்தி கேட்குறீங்க, அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இது யூபியில வெட்டுறாங்களா ஒரிசால வெட்டுறாங்களாங்கிறதுக்குலாம் நான் பதில் சொல்லல. மக்கள் தவறுகளை எல்லாத்தையுமே ஏத்துக்கிறாங்களா? லஞ்சத்தை ஏத்துக்கிறாங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி கோடிக்கணக்கான பணம் கைமாறுவதை ஏற்றுக்கொள்கிறார்களா? அப்படிங்கிற நிலைமை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் சொன்னது தேர்தலில் 60,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஆக்கிய நகரில் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் தான் ரத்து செய்து விட்டார்கள். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், இன்னமும் குடுமி இருக்கிறவ அள்ளி முடியலாம், கொண்டையும் போடலாம், சடையும் போடலாம். மாதிரி நீங்க ஓட்டுக்கு 1 லட்சம் கூட கொடுப்பதற்கு உங்களுக்கு பணம் இருக்கு. 4,000 ரூபாய் வீடு வீடா பட்டுவாட். நான் 21 நாள் அங்க தேர்தல் பணியில இருந்தவன். கடைசி தேர்தல் ரத்துங்கும் போதும் அங்கிருந்து வெளியில வந்தோம். அந்த வீட்டுக்கு ஒரு ஓட்டுக்கு 4,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்கும்போது நீங்க என்ன வேணாலும் செய்வீங்க. நீ வீட்டுக்கு 1 லட்சம் கூட கொடுப்பீங்க. ஆனா அந்த 1 லட்சம் முதலீடு செய்வது ஏன் என்பதை மக்கள் தான் சிந்திக்கணும். ஓட்டுக்கு 4,000 ரூபாய் கொடுத்து ஜெயிச்சவங்க என்ன செய்ய போறாங்கிறத மக்கள் தான் நினைக்கணும். இங்க பிஜேபி கால் ஊன்றுதா கால் உள்ள எல்லாருக்கும் ஒரு ஃபேஷனா போச்சு. பிஜேபி கால் ஊன்றது, பிஜேபி எல்லா கட்சியும் தான். இன்னைக்கு திருமாவளவன் கூட அவர் ஒரு 2% ஓட்டு இருக்கோ எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அவர் வந்து வருங்கால முதல்வர்னு போடுறாரு. விஜயகாந்த் தான் வருங்கால முதல்வர்னு போடுறாங்க. ஜி.கே. வாசனா வருங்கால முதல்வர். எத்தனை முதல்வர் தான் இங்கே வர்றது? ஏன் இப்போ பிஜேபி மட்டும் வர நினைக்க மாட்டாங்களா? பிஜேபி இன்னைக்கு தேசியாவில் 13 மாநிலங்கள் நேரடியாகவும் 4 மாநிலம் கூட்டணிகளும் இன்னைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி. 125 கோடி மக்களுக்கு பிரதமராக இருக்கக்கூடிய கட்சி, முழு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சி. ஏன் நினைக்க மாட்டாங்களா? ஏன் காலூனு தம்பிக்கு தெரியும் இங்க இருக்கிற அரசியல் மாறி மாறி எப்படிலாம் வந்துட்டு இருக்கு. ஒரு முறை திமுக மிகப்பெரிய கீழே போய் ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சா அதையும் அவர் சட்டமன்றத்துக்கே வராம அப்படிலாம் இந்த நிலை மாறி இன்றைக்கு 89 பேர் இருக்காங்க, திருப்பி ஆட்சிக்கு வர்றாங்க. அப்போ மக்கள் ஓட்டு போறது தான் இங்க முக்கியம். அவங்க யாருக்கு ஓட்டு போறோம் மக்களுக்கு தெரியும். மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் பல கோடிகள் பிடிபடுது, பல கோடிகள் ஓட்டுக்கு கொடுக்குறாங்க, பல கோடிகள் கள்ளப்பணம் இருக்கு. எல்லா அமைச்சர்கள் மேல வருமான வரி சோதனை, 3 அமைச்சர்கள் மீது நடவடிக்கை இன்னைக்கு முதலமைச்சர் தலைமையில் மந்திரி சபை கூட்டம் நடைபெற்றதா அறிகிறேன். அங்க கூட இந்த 3 அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா எடுக்கப்படாதுன்னு இப்ப செய்திகள் வெளிவந்துட்டு இருக்கு. இவ்வளவு பெரிய என்கொயரி இருக்கு, இவ்வளவு டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க, என்ன செய்யணும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மக்கள் அவங்கள்ட்ட திணிக்கிறாங்க, இல்ல எதிர்கட்சிகள் அந்த குறைகள் அவங்க மீது திணிக்கிறாங்க. இந்த குறைகள் தவறுகள் எல்லாம் உங்களுடனே இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். என்ன விளக்கம் சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள், ஏன்னா இப்போ இருக்கிற சூழல் வந்து இந்த சூழலையும் நீங்கள் அறிவீர்கள், இதற்கு முந்தைய சூழலையும் அறிவீர்கள். இதற்கு முன்னால் ஜாட்சியை பிரிந்த போது காங்கிரஸ் எப்படி கால் ஊன்ற பார்த்தது என்கின்ற வரலாற்று பதிவையும் நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய முகவரி இப்போ முதல்ல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்னங்கன்னா, அடிப்படையில் நமது பொது வாழ்க்கை அப்படின்றது வந்துட்டு 2 கட்டமாக பிரிச்சிருங்க. அரசியல்வாதிகள், ஆளுவோர், அவர்களை சார்ந்து இல்லை அவர்களுடைய அனுமதியை பெற்று இயங்கக்கூடிய தொழிலதிபர்கள், கார்ப்பரேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வந்துட்டு ஒரு ஊழல் மயமான ஒரு ஆளுமையை, ஆட்சிமையை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் இருவேறுபட்ட கருத்தில் எதையாவது ஒன்று செய்யணும் அப்படின்னோம்னா இன்றைக்கி வந்துட்டு லஞ்சம் கொடுத்தா தான் ஆகுன்ற ஒரு நிலை. இன்னொன்று, சராசரி வாழ்க்கையில் அந்த ஊழல் என்பது இறக்கப்பட்ட இடம் தான் வந்துட்டு வாக்காளர்களுக்கு பணம்ன்றது மூலச்சுரண்டல்னு நான் சொல்லுவேன். அதை எடுத்த உடனே ஒரு வாக்காளர்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து அவருடைய வாக்குகளை பெற்றுவிட்டீர்கள் என்கின்ற பொழுது அவர்கள் இந்த ஆட்சியை நிர்ணயிக்கக்கூடிய அந்த உரிமையை அவர்கள் விட்டு விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அவருடைய பிரதிநிதிகள் வாயிலாகவோ அல்லது அவர்களை கொண்ட ஒரு அமைப்பிடம் இருந்தோ எதையும் பெற முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல். இப்பொழுது இந்த சூழலை தடுப்பதற்கு எடுக்கக்கூடிய எந்த நடவடிக்கையும் நான் வரவேற்போம். இப்போ உதாரணத்துக்கு என்ன அப்படின்னீங்கன்னா, தேர்தல் ஆணையம் வந்துட்டு இந்த 4,000 ரூபா கொடுத்தாங்க, 3,000 ரூபா கொடுத்தாங்க, 2,000 ரூபா கொடுத்தாங்க, 1,000 ரூபா கொடுத்தாங்க, இயன்ற அளவுக்கு பல்வேறுபட்ட கட்சிகள் கொடுத்துருக்கின்றன. அவங்க இந்த ஒற்றை இடைத்தேர்தலை வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பணப்பட்டுப்பாடாக நடக்கும்னு தெரிஞ்சு கூட தடுக்கிறதுக்கான வல்லமை இல்லாதவர்களாக போயிட்டது அவங்களுடைய ஃபெயிலியர், அவருடைய தோல்வி. தொடக்கத்தில் இல்லாமல் அதுதான். இப்போ நீங்கள் அப்போது ஒரு தொகுதியில் தமிழ்நாட்டில் நீங்கள் முடியலை அப்படின்னோம்னா நீங்கள் 234 தொகுதியில் என்ன பண்ணுவீங்க? நாளைக்கு விரைவில் தேர்தல் வரும்பொழுது இதை இணைத்து நடத்துவோம் என்றெல்லாம் சொல்லக்கூடிய செய்திகளின் போது 2வது என்னென்னா, அப்படி 4,000 ரூபாய் ஒரு வாக்காளருக்கு கொடுத்த ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு வேட்பாளர் இப்படி ஒரு சின்னத்துக்காக காசு தந்திருக்க மாட்டாருன்னு நம்புறதுக்கு நம்மளுக்கு அடிப்படை இல்லை. அப்போ என்ன ஆகுது அப்படின்னோம்னா வந்துட்டு
குற்றம் சாற்றுபவர்கள் அவங்க ஒன்று, அதையும் ஒத்துக்கலையே. குற்றம் சாற்றப்பட்டவர் மறுப்பதற்கும் இங்கே உண்டு. இல்ல, அது 4 ரூபாய் கொடுத்தேன் அப்படிங்கிறது கூட ஒத்துக்கலையே. இல்ல, அவங்க யாரும் ஒத்துக்கிறதுக்கு என்ன இருக்குது? எப்படி ஒத்துக்கிட்டு நீங்க வாக்குமூலம் மக்கள்கிட்ட கொடுப்பாங்க? போய் ராஜ் தொலைக்காட்சியில கேளுங்க. பாதிக்கப்பட்டவன் மட்டும்தான் உண்மை வாக்குமூலம் கொடுப்பான். ஸ்வான் அஃபிடவிட் அப்படின்னு சொல்லக்கூடியதை ஒரு பாதிக்கப்பட்டவன் தான் கொடுப்பானே ஒழிய பாதிக்கப்படாதவனுக்கு என்ன இருக்குது? தே வில் பாதிப்பை ஏற்படுத்தணும்னா இருக்கு, வில் டிஃபெண்ட். அவங்க எப்பொழுதும் தான் சொல்லுவாங்க, எப்பொழுதும் குற்றஞ்சாட்டப்பட்டவர் வந்துட்டு மறுப்பதற்கான உரிமை உண்டு. அது இறுதியில் இந்த நாட்டில் எல்லா வழக்குகளையும் நீடித்து தூக்கிட்டு போய் பல ஆண்டுகளை செய்யாமல் உடனடியாக விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னோம்னா அந்த உண்மை வெளிப்பட்டவுடன். ஏன்னா தேர்தல் ஆணையத்திடம் இருந்து தான் ஜனநாயகத்தினுடைய உத்தரவாதம் பிறக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் இந்த மக்களை வந்துட்டு எந்த அளவுக்கு ஜனநாயக வழிப்படுத்தியது என்பதெல்லாம் இன்னொரு கேள்விக்குறி, அது வேறு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஆழ்ந்து விசாரிக்கப்பட வேண்டும். இங்கே வந்துட்டு அச்சப்படக்கூடிய ஒன்று என்னவென்றால், ஊழல் இருக்கிறது என்று சொல்லி, ஊழல் செய்தார்கள் என்று சொல்லி, ஊழலால் சேர்த்த பணம் இப்படி என்று சொல்லி, அந்த பணமே தேர்தல் விளையாடியது என்று ஒரு வட்டத்தை போடும் அளவிற்கு வருமான வரித்துறையை வைத்துக்கொண்டு அதில் உண்மையை கொண்டு வரக்கூடிய அரசு அதையே கருவியாக்கி அரசியலையும் செய்ய முற்பட்டால் அது மிகப்பெரிய வீழ்ச்சியை ஏற்படுத்தும். அது ஜனநாயகத்தை அடிமைப்படுத்தி பணத்திற்கு அடிமையாக்கி வாக்குகளை பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய அதைவிட ஒரு மோசமான ஒரு செயலாக, தவறு செய்தவர்கள் அவர்களை குற்றவாளிகளாக்கி அவர்களையே வைத்து கட்சிக்குள் பிளவு, ஆட்சியை பலவீனப்படுத்துவதல் எப்படியெல்லாம் செய்தார்கள் என்றால் அதைவிட பெரும் தீமை தமிழ்நாட்டிற்கோ அல்லது எந்த ஒரு மாநிலத்திற்கோ ஏற்படாது. இதை கவனிக்க வேண்டும். எங்களிடம் அதிகாரம் இருக்கிறது என்கின்ற நிலையில் இதை பயன்படுத்தினீர்கள் என்றால் பல கேள்விகள் இங்கே எடுக்கின்றன. அதுதான் இங்கே முக்கியம். இன்னைக்கு ஏற்பட்டிருக்க தொடர்ச்சி என்ன? விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களினுடைய, சரத்குமார் உள்ளிட்டவர்களுடைய வீடுகளில் நடந்த அந்த ஆய்வு, வருமான வரித்துறை ஆய்வு, அதில் கண்டுபிடிக்கப்பட்டவை, அது கண்டுபிடிப்பதை அடிப்படையாக வைத்து தேர்தல் ஆணையம் தேர்தலை நிறுத்தியது. இப்பொழுது அடுத்த கட்டமாக அந்த வேட்பாளராக இருந்த துணை பொதுச் செயலாளர் மீது இப்படி ஒரு குற்றச்சாட்டு. இவை யாவற்றையும் ஒரு குறுகிய கால இடைவெளியில் நிரூபித்தாக வேண்டிய கட்டாயம் இந்த அரசிற்கும் வருமான வரித்துறைக்கும் தேர்தல் ஆணையத்திற்கும் சட்ட ரீதியாக இருக்கிறது. இதை இவர்கள் செய்யவில்லை என்றால் இவை அனைத்தும் இவர்கள் அரசியலுக்காக கையெடுத்த முரணான தவறான ஆயுதம் என்பது மக்களிடையே நிரூபணமாகும். திரு காசிநாதன் அவர்கள், அதிமுக ஆட்சி கடந்த முறை 4-5 ஆண்டுகள் இருந்த பிறகு அடுத்ததாக வருகின்ற மீண்டும் ஆட்சி அமைப்பது என்பது ஜெயலலிதா என்கின்ற ஒற்றை முகத்தை மையப்படுத்திதான். இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒருவர் தவறு செய்தால் அவரை நிச்சயமாக அந்த இடத்துல இருந்து யாராக இருந்தாலும் எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் ஒரு மக்கள் மத்தியில் இருந்துச்சு. அதை தான் அவங்க நிச்சயமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக எல்லா இடத்திலும் தெரிஞ்சும் கூட இன்றைக்கு இப்படிப்பட்ட வருமான வரி ஏய்ப்பு ஒன்றுமில்லை. கடந்த ஆட்சியில் கடந்த முறையில் இருக்கும் பொழுது யார் மேலாவது குற்றம் சொல்லிட்டாவே அவங்கள டக்குன்னு நீங்கள் வேண்டாம் எடுத்துட்டு ஒன்று இடத்த போட்டுற ஒரு சூழல் இருந்துச்சு. இது மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை தன்மை இருந்துச்சு. பரவாயில்ல, இவங்களை டகால்னு எடுத்துருவாங்க, இவங்கள போடுவாங்க அப்படின்ற. ஆனால் இன்னைக்கு இவர் குற்றம் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி கூட இதுவரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு இதுவும் வைக்கலை. அவர் மேலே அது விஜயபாஸ்கர் மேலே மற்ற அமைச்சர்கள் இப்போ பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல்களும் சொல்லும்பொழுது கூட, குற்றச்சாட்டுகள் வைக்கும்போது கூட அரசு அவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கலை. இப்போ இந்த ஒரு நம்பிக்கை தன்மை இழந்திருக்குது அப்படின்னு சொல்லலாமா? தமிழகத்தினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன் ராவ் அவர்களை அந்த செக்ரட்டரியேட்லேயே தலைமைச் செயலகத்திலே வைத்து இவங்க ரெய்டு அடித்தாங்க. அவங்கள எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அவங்க ரெய்டு அடித்தாங்க, ரெய்டில் என்ன கண்டுபிடிச்சாங்க, திரும்பவும் நோக்கி மறுபணியமர்த்தல் செய்யப்பட்டிருக்கிறார். அப்போ அவங்களுடைய இதில் எந்த விதமான முகாந்திரமும் இருந்திருக்க வாய்ப்பில்லைங்கிறது தான் நம்மளுடைய அனுமானம். ரைட்டுங்களா? அது மாதிரி போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அமைச்சர்கள் வீட்டில் ரெய்டு நடக்கிறதுனாலே ஒருத்தரை நீக்கிறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கவர்மெண்ட்டே டிசால்வ் பண்ணிடலாமா? நீங்கள் ஒரு 10 அமைச்சர்கள், நான் கேட்குறேன், ஒரு வாதத்துக்காக கேட்குறேன், ஒரு 10 அமைச்சர் வீட்டில் இல்ல நீங்க ஏன்னா வருமான வரித்துறை தோல்வி அடைந்திருக்கிறத சொல்றேன். ராமமோகன் ராவ் அவர்கள், முன்னாள் தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் அவர்கள் மீது அவர்கள் வீட்டிலையும் தலைமைச் செயலகத்துல
மேல முதலமைச்சர் இருக்கிற போது கீழே இருங்க, ரைடு இருங்க. நடக்குது. தோல்வி இவ்வளவு அடைஞ்சதுக்காக நடந்ததற்கு இல்ல. பிறகு மக்கள் இன்றைக்கு மத்தியில மறுபணியம் அவர் இல்ல. எடுத்துட்டு போன அந்த ஃபைல வந்து இல்ல, எடுத்துட்டு இன்னைக்கு ஓடுறதும் அவரை இல்ல. துரத்திட்டு ஓடுறதும் இன்னைக்கு மக்கள் மத்தியில வந்து பாக்குறாங்க. இருக்கட்டுங்க. மக்கள் மத்தியில இன்னைக்கு பாக்குறாங்க. வருமான வரித்துறையினுடைய சரி, ஒரு ரெய்டுக்கு உண்மையாவே இருக்கிறவரா இருந்ததானா? இல்ல, இல்ல, உண்மையாவே இருக்கிறவரா இருந்துச்சுன்னா அப்படி இருந்திருக்கலாமே. வருமான வரித்துறையினுடைய ரெய்டுக்கு என்ன மரியாதை இருக்குங்கிறதுக்கு நான் சொல்றேன். ராமமோகன் ராவ் அவர்கள் தலைமைச் செயலாளர். சரி, அவர் வந்து தலைமைச் செயலகத்திலே நீங்க ரெய்டு நடத்துறீங்க, முதலமைச்சர் மேல இருக்காரு, அந்த டயத்துல கூட நீங்க ரெய்டு நடத்துறீங்க. சரி, நாங்கெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னா மிகப்பெரிய அளவுல முகாந்திரம் வச்சிருக்காங்க போல இருக்கு, தலைமைச் செயலாளர் ஏதோ 1000 கோடி 500 கோடி அடிச்சிட்டாரு போல இருக்கு அப்படின்னு நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு திரும்பவும் மறுபணியமர்த்தல அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்ப என்ன, வருமான வரித்துறை செய்தது ஃபேக், ஒண்ணும் கிடையாது, அதுல எடுக்கல, முகாந்திரம் இல்ல. அதனாலதான் இன்னைக்கு மறுபணியமர்த்தல் செய்யப்பட்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு வருமான வரித்துறையினுடைய வேலை. அப்ப நீங்க ஒரு 3 இல்ல இல்லங்க, நான் ஒப்பிட்டு ஆதாரத்தோட தான் சொல்றேன். இது வந்து வருமான வரித்துறை அப்ப ஆதாரம் இல்லாம பிடிக்கிறாங்களா? அப்ப எப்படி திரும்ப மறுபணியமர்த்தலுக்கு வந்தாரு? இல்ல, நான் கேக்குற கேள்வி திரும்பவும் எப்படி மறுபணியமர்த்தலுக்கு வருமான வரித்துறை வந்து ஆதாரம் இல்லாம பேசுறீங்க. நான் கேள்வி கேக்குறேன், அப்புறம் பதில சொல்லுங்க. சொல்லுங்க. ஒரு வருமான வரித்துறை எடுத்ததுல முகாந்திரம் இருந்திருந்தால் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும் முன்னாள் தலைமைச் செயலர் ராமமோகன் ராவ். சரி, கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும், பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்க வேண்டும், இவ்வளவு நிகழ்வுகள் நடந்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக இன்ஸ்டெட் ஆஃப் தட் இன்னைக்கு வந்து அப்பாயின்மெண்டா அவர் திரும்பவும் மறுபணியமர்த்தலுக்கு வந்திருக்காரு. அப்ப என்ன அர்த்தம்? எந்த முகாந்திரமும் உங்கள்ட்ட இல்ல, சும்மா ரைட் அடிச்சு ஒரு கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணிருக்கீங்க. இதே இவர் சொன்னாரு 16 இடங்கள்ல ஆளுங்க, அங்க நடக்கிற தலைமைச் செயலாளர் வீட்டுல எல்லாம் இது மாதிரி நேர்மையான ரைடு நடக்குமா? அந்த டிமானிட்டைசேஷன் நடந்த போது பண மதிப்பிழப்பு நடந்த அடுத்த ஒரு வாரத்துக்குள் 600 கோடி ரூபாய் செலவு சொல்றேங்க. நீங்க நான் சொல்ற கேள்வியை கேளுங்க. 600 கோடி ரூபாய் செலவு செய்து இவங்க கட்சியை சேர்ந்த ஜனார்தன ரெட்டி வீட்டுல கல்யாணம் நடக்குது. அவர் எப்படி 4000 ரூபாய் ஏடிஎம்ல பணம் எடுத்தாரு? இல்ல, விஜயபாஸ்கர் சொன்னாங்க, மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க, நாங்களும் அதே தான் கேக்குறோம். 4000 ரூபாய் தான் உங்களுக்கு லிமிடேஷன் வச்சிருந்தாங்க. நான் கேக்குறேன், ஒரு நாளைக்கு 4000 ரூபாய் தான் லிமிடேஷன் ஒரு வாரத்துக்கு வச்சிருந்தாங்க. 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி டிமானிட்டைசேஷன் நடந்த அடுத்த ஓரிரு வாரங்களுக்குள்ள திருமணத்தை பாரதிய ஜனதாவை சேர்ந்த ஜனார்தன ரெட்டி வீட்டுல கல்யாணம் நடக்குது. அப்ப அந்த பணம் எங்கிருந்து வந்தது? அந்த 600 கோடி ரூபாய். இதற்கும் பதிலே சொல்லட்டும். அண்ணா கருநாகராஜன் மிகச்சிறந்த பேச்சாளர், மிகப்பெரிய உணர்வுபூர்வமானவர். ரைட், ஓகே. இப்ப இது மாதிரி இந்த அரசினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய அமைச்சர்கள் வீட்டுல நீங்க ரைடு செஞ்சிருக்க கூடாது. அதை நான் ஒப்பிடுறது எதோடனா ராமமோகன் ராவ் நிகழ்வோட இதெல்லாம் பொய்ன்றீங்க. அதேதான், அதுல பொய் இருக்கிறதெல்லாம் பொய்ங்கறீங்க. எதுல பட்டியலிட்டு இவர்கள் என்னென்ன பணம் கொடுத்தாங்க, என்னென்ன படம் செஞ்சாங்க, யாராவது வீடியோ எடுத்தது பொய்ங்கறீங்க, ஊடகமே பொய்ன்றீங்க, வருமான வரித்துறை பொய்ன்றீங்க. பிரஸ் பண்றதுக்கு எவ்வளவு நாளைக்கு அவங்க எடுத்துக்கிட்டு ஓடுனாங்கன்னா அவங்க செட் பண்ணி அழைச்சிட்டு போனாலும் கூட எடுத்துட்டு ஓடி இருக்கலாம். இன்னைக்கு செட் பண்ணி தான் ஒருத்தர பிடிச்சிருக்காங்க, சுகேஷ் சந்திரா. அவரை பத்தி ஒரு கருத்தை நான் சொல்லவா? சுகேஷ் சந்திரா பத்திய கருத்தை பாருங்க. இன்னைக்கு இந்த ஒரு நிமிஷம் அதெல்லாம் சொல்லியாச்சு. சந்திரா பத்தி அதெல்லாம் சொல்லியாச்சு. எங்க சொன்னீங்க? இங்க பாருங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். 2003ஆம் ஆண்டுல கருணாநிதியின் பேரன் என்று கூறி தமிழகத்தின் பல பகுதியில் மோசடி செய்தவர் இவர். தென் மாநிலங்களில் தென் மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ளன. 2010ல 5 லட்சம் ரூபாய்க்கு மோசடி. மலையாள நடிகை லீனாவுக்கு நிறைய திரைப்பட வாய்ப்புகள் வாங்கி தருவதாக கூறி அவங்களோட சுகுது வாழ்க்கை. என்னன்றீங்க? அதுக்கு இப்போ 2013ஆம் ஆண்டு ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறி 19 கோடி ரூபாய் மோசடி செய்துள்ளார். எங்க மோசடி பண்ணாரு? எங்க மோசடி பண்ணாரு? இந்த போட்டுருக்காங்களே அம்பத்தூர் கனரா பேங்க். அதை சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயத்தை ஏன் சொல்லி கேக்குறேன்? நான் கேக்குறேன். இல்ல, நான் கேக்குறேன், தன்மை இல்லாத ஒரு நபரை இவங்க ஏன் ஃபிக்ஸ் பண்ணி இருக்க கூடாது? நான் கேக்குறேன், ஏன் ஃபிக்ஸ் பண்ணி இருக்க கூடாது? அதாவது கிரிமினல் பேக்ரவுண்ட் உள்ளவர். அதாவது இருங்க, நீங்க சொன்னது மாதிரி இவங்க எல்லாத்தையுமே பிக்ஸ் பண்ணது மாதிரி இதையே நீங்க ஏன் பிக்ஸ் பண்ணி இருக்க கூடாது? இது தவறு கிடையாது. அவரே தான் சொல்றாரு வங்கியில நடந்த ஊழல். இதையே வந்து நீங்க ஏன் பிக்ஸ் பண்ணி இருக்க கூடாது? இல்ல, எங்களுக்கு அதுக்கு தான் நான் காசு எங்க பாருங்க எல்லா டிவிலயும் வந்துட்டு இருக்க செய்தி நீங்க சொல்றீங்க. அதான் சொல்றேன். 95% அதுதான் நான் சொல்ல வரேன். 95% பொறுப்பாளர்கள் எங்களோட இருக்கிற போது ஏறக்குறைய ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு நாங்க 900 அப்டேட்டுகள் ரெடி பண்ணிருக்கோம், சப்மிட் பண்ணிருக்கோம். நாங்க இவங்களை வந்து நாங்க போய் செஞ்ச வேண்டியதோ எங்கள்ட்ட அதுக்கான அமைப்பு கருணாகராஜன் கிட்ட கேக்குறேன். அதாவது கேக்குறேன் சொல்றேன். தம்பி சொன்ன ஒரு சில பதில் சொல்லிக்கிறேன். ரொம்ப தமிழ்நாட்டு மக்கள்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், மந்திரிகள் எல்லாரையும் பற்றி மக்களுக்கு நல்லா தெரியும். பாவம் ரொம்ப தியாகி கக்கன் மாதிரி, பெருந்தலைவர் காமராஜர் மாதிரி அவங்களாம் ரொம்ப எளிமையாக மக்களுக்காகவே வாழ்க்கை நடத்துகிறவங்க. அவங்க பணம்லாம் வாங்க மாட்டாங்க. காசி தான் சந்தேகப்பட்டாரு. ராமோகன் அதை சொல்றேன். நீங்க கேக்குற இருங்க, நீங்க பேசுறது பேசாம இருங்க. நான் சொல்றேன், அதே மாதிரி அவரே சொன்னார். காசியே சொன்னார், ராமோகன் ராவ் ரைட் பண்ண உடனே ஒரு 1500 கோடி அடிச்சிருப்பாரோ. அப்ப வக்கீல் சொல்றாரு 1500 கோடி அடிச்சு வச்சிருப்பாரோ. அப்ப இந்த 1500 கோடி எல்லாம் சாதாரண விஷயங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது தலைமைச் செயலக அலுவலகத்துல ஏற்கனவே டெல்லியில கெஜ்ரிவாலுடைய தலைமைச் செயலாளரை போய் இதே மாதிரி தலைமைச் செயலகத்தில் ரைட் பண்ணியிருக்காங்க. புதுசு ஒண்ணு இல்லை. என்ன, மூணாவது ஜனார்தன் ரெட்டி 4000 ரூபாய் வாங்கி செலவழிக்கிறாங்க. இந்தியாவில் ஒரு பெரிய பணக்காரன். கையில ரொக்கம் நீங்க டிடியா செலவழிக்கலாம், கால்ல செலவழிக்கலாம், எத்தனை கோடி வேணாலும் நீங்க ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம். அக்கௌண்ட்ல செலவழிக்கிறதுக்கு எந்த வித இங்க தடையே கிடையாது. அதையும் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எல்லா ராமோகன் ராவ் திடீர்னு போய் அவரை கை வைக்கல. அங்க ஏற்கனவே கர்நாடகால அங்க ராமலிங்கங்கிற ஒரு கான்ட்ராக்டர் பிடிக்கிறாங்க. அங்க இருக்கிற சொல்லுகிறேன் 2 IAS ஆபீசரை பிடிக்கிறாங்க. அதோட சேர்ந்து லிங்க்ல கேட்ட கேள்விக்கு பதிலா நான் கேட்ட கேள்வியே அங்க பதில் இல்லாம நீங்க நேரா ராமோகன் ராவ் கொண்டு வந்து அதனுடைய கண்டினியூட்டியா கரு ஒரே ஒரு விஷயம். அங்க 2 IAS ஆபீசர் பிடிச்சு, அங்க ராமலிங்கத்தை பிடிச்சு, திருப்பி சேகர் ரெட்டியை பிடிச்சு, சேகர் ரெட்டி கூட இருக்க பிடிச்சு, அப்புறம் தான் ராமோகன் ராவ் வந்தார் ஒழிய திடீர்னு ராமோகன் ராவ் வரல. சரி, யாருங்க குற்றம் சுமத்தப்படுறவெல்லாம் அது தன்னை நம்ம யாருன்னு ப்ரூவ் பண்ணா விடத்தான் செய்யும். அதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. அதாவது இன்கம் டேக்ஸ்ல நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாமே புனிதர்களா மாறிட்டா நல்லதுதான். அவருடைய முகப்புரையில ஒண்ணு சொன்னாரு, மத்திய அரசு தாக்குகிறது எங்களை பல முனைகளில எங்களை தாக்குகிறாங்க. தேர்தல் கமிஷனை தன் கூட வச்சுக்கிட்டு அதிகார பலத்தை வச்சுக்கிட்டு தாக்குறாங்க. செய்தியை சரியா படிக்கல. அகிலேஷ் யாதவும் முலாயம் சிங் போகும்போது முலாயம் சிங் அந்த சின்னத்தை கிளைம் பண்ணவே இல்லைங்க. அதாங்க வேடிக்கை. ஏன் அப்படி வேற விஷயம் ஏன் அப்படி கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா சொல்லி முடிச்சுக்கிறதுக்குள்ள அவர் கிளைம் பண்ணல, மகனுக்காக விட்டு கொடுக்குறாரு. இங்க அப்படி இல்ல, 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரெண்டாவது இவர் சொன்ன மாதிரி ஸ்டாலின் வெளியே சட்டை கழிச்சிட்டு வெளியே வந்தாரு. நல்ல சட்டை கிழிக்கப்பட்டு வெளியே வந்தார். பெரிய கலவரம் நடந்துச்சு. என்ன கலவரம்? நீங்க ரகசியமா வாக்கெடுப்பு நடத்துங்கன்னு கவர்னர்கிட்ட கேட்கறாங்க, எல்லார்ட்டையும் கேட்கறாங்க, இந்த சபாநாயகர்கிட்ட கேட்கறாங்க. அதை ஒத்துக்கல. அப்ப மத்திய அரசு எடப்பாடிக்கு துணை போய் விட்டதுன்னு அப்போ குற்றச்சாட்டு பண்ணாங்கல்ல. இவங்க போடுற சண்டைக்கெல்லாம் நம்ம மத்திய அரசு பொறுப்பு. நேற்று வரைக்கும் ஒன்னா இருந்து எல்லா தவறுகளும் நல்லதோ கெட்டதோ எல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு 2 டீமா இன்னைக்கு டோனே மாறிடுச்சே. ஓபிஎஸ் என்ன சொல்றாரு? எல்லாம் நாங்க திரும்பி வந்தா நாங்கெல்லாம் பரிசீலிப்போம், இணைப்போங்கிறாரு. தம்பித்துறை எங்களுக்கெல்லாம் பெரிய கருத்து இப்ப போயிட்டு இருக்கு. 5 மணி செய்தியில சொல்லிட்டு இருக்காரு தம்பித்துறை, எங்களுக்கெல்லாம் பெரிய கருத்து வேறுபாடெல்லாம் இல்ல, அதெல்லாம் நாங்க பேசிக்குவோங்கிறாரு. மறுபடியும் நீங்க ஒன்னாகத்தான் போறீங்களா? ஒன்னாக்கணும் அப்படிங்கறத இல்ல. ஏன் டவுன் குறையுது? பத்திரிகையில செய்தி போடுறாங்க, சசிகலாவை தவிர்த்து விட்டு அதிமுக அணி என்று இணையுமா? இன்னைக்கு ஒரு பெரிய பத்திரிகையில 8 கால செய்தி. பிஜேபி ஏதாவது இது திட்டம் இதாங்க வேலை. நாட்டுல எவ்வளவு நல்லது கெட்டது இருக்கு, மக்களுக்கு உழைக்க வேண்டியது இருக்கு. இவங்க அதிமுக சண்டையில நமக்கு என்னங்க வேலை? இவங்களை யாரா ஒருத்தர் தூக்கி விட்டா பிஜேபி இங்க வளர போதா? அது தேவையில்லை. பிஜேபி தன்னுடைய கட்டமைப்பு தன்னுடைய மக்கள் பணி இதாங்க பண்ண முடியும். அதான் நான் சொன்னேன். அதாவது ஒரு பலவீனங்களை வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சியை அல்லது அந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை இயக்குவது என்பது இன்னைக்கு நேரத்தில் அதெல்லாம் நம்ம காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் உடைஞ்ச போது சில ரைடுகள் எல்லாம் கொடுத்துட்ட உடனே உறுதியா பழைய காங்கிரஸ்னு நின்ன சிவாஜி கணேசன் அவர்களையும் கருப்பையா மூப்பனார் அவர்களையும் அப்படியே அந்தாண்ட கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துறதுக்கு பிற்பாடு பார்த்தீங்க அப்படின்னா வேற யாரும் தலைவர்கள் இல்லாத நிலையில அந்த பழைய காங்கிரஸ் தொண்டர்கள் அப்படின்னு நாங்களாம் தனித்து விடப்பட்டோம். பின்னால ஜனதா 77 ஃபார்ம் ஆகிற வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஃபார்ம் ஆன உடனே அவ்வளோ பேர் போயிட்டு ஜனதால ஒர்க் பண்ணோம். அப்போ ஜெயபிரகாஷ் நாராயணனுடைய இதில் உருவாக்கி அந்த ஜனதாதளத்தில் உருவாக்கணும். அந்த மாதிரி ஏகப்பட்ட விடயங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது. இப்ப திடீர்னு ஆமா இப்ப திமுகனுடைய பிளவுக்கு எம்ஜிஆர் உடனே கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு கூட தாம்பாண்டியன் சொன்னாரு, ரொம்ப நேரம் உட்காந்து பேசி கல்யாண சுந்தரம் போய் கட்சி ஆரம்பின்றாரு.
இவருடைய கட்சியை பலப்படுத்த வேண்டியதானே. கல்யாண சுந்தரம் மாபெரும் பொதுவுடைமை தலைவர், இவர் செய்ய வேண்டியதானே. இவர் போயிட்டு உட்காந்து ஆரம்பின்னு சொன்ன உடனே 10 நாளுக்கு அப்புறம் அனைத்து அஇஅதிமுக உருவாகுது. இதெல்லாம் வரலாற்றில் நம்ம ஆய இல்லைன்றதை நான் சொல்லிட்டேன். அதனால அதெல்லாம் ஆச்சு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா எல்லாவற்றிலும் பின்னாடி வந்து இயக்கிறதுல நம்மளுடைய கன்சர்ன், நம்மளுடைய கவலை என்ன அப்படின்னீங்கன்னா, இயக்கிறதுல நமக்கு இருக்கக்கூடிய கவலை என்ன அப்படின்னம்னா, இப்போ தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டுடைய நலன் என்று வரும் பொழுது இப்போ பாருங்க 39,000 கோடி கேட்டது இவங்க தான். 1740 கோடி தான், 48 கோடி தான் கொடுத்தாங்க. ஏன் இவ்வளவு குறைச்சு கொடுத்தீங்கன்னு ஒரு கேள்விங்க வந்துச்சா? கேள்வி வரும். ஒரு சிறிய இடைவெளி, ரொம்ப கூட்டி கேட்டாங்க. ஒரு சிறிய இடைவெளி மட்டும் நான் பதில் சொல்றேன். இடைவேளை எடுத்துக்கலாம். இடைவேளைக்கு பிறகு நாம் தொடர்ந்து மக்கள் மேடையில் தொடர்ந்து பேசுவோம். அதுவரை இணைந்திருங்கள். மக்கள் மேடை தொடர்கிறது. இந்த மக்கள் மேடையில் இன்றைக்கு நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற கருப்பொருள், தேர்தல் ஆணையத்திடம் 50 கோடி ரூபாய் லஞ்சம் தர தினகரன் முயற்சியா, இடைத்தரகராக செயல்பட்ட சுகேஷ் சந்திரசேகர் டெல்லியில் கைது. சுகேஷ் சந்திரசேகர் யார் என்று எனக்கு தெரியாது என்று தினகரன் அறிவிப்பு. கைது செய்யப்படுவாரா டிடிவி தினகரன்? அதிமுக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். ஒற்றுமையுடன் செயல்பட நாங்கள் தயார். ஓபிஎஸ் அறிவிப்பு. ஓபிஎஸ்ஸின் கருத்தை வரவேற்கிறார் தம்பிதுரை. அடுத்தது என்ன? அரசியல் வட்டாரங்களில் தொற்றிக்கொண்ட பரபரப்பு, இதை மையப்படுத்தித்தான் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். இடைவெளிக்கு முன்னால் திரு ஐயநாதன் அவர்களோடு நாம் நிறைவு செய்தோம். அதாவது அந்த கேள்விக்கு அந்த விட்ட இடத்துலேருந்து தொடங்க போகிறீங்க. இருந்தாலும் அடுத்த ஒரு கேள்வியாக உங்ககிட்ட இருக்கிறேன். ஓபிஎஸ் இந்த நேரத்தில் மலர்ந்த முகத்தோடு, தாமரை முகத்தோடு, தாமரையை சொல்லாமான்னு தெரியல, இல்ல தாமரைனா ஞானம்னு பொருள், தாமரைனா யதார்த்தம், தாமரைனா நல்லது, வெளிச்சம், ஐஸ்வர்யம், மலர்ந்த தாமரை கோலம் போடுவாங்க. தாமரை முகத்தோடு மகிழ்ச்சிக்கு எடுத்துக்காட்டா அவர் சொல்ல, அதை தம்பிதுரை வரவேற்க, இது ஒரு சூழலாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்க அதை எப்படி பார்க்குறீங்க? முன்னாடி இப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியாக இருந்து தமிழ்நாட்டினுடைய உரிமை குறுக்காக குரல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னம்னா 35 நாள் அங்கே போராட்டம் நீடிக்காது. ஒரு ஆட்சி இங்கே இருக்குது. ஆட்சியினுடைய ஒரு முக்கிய அங்கமாக ஏற்கனவே இருந்த ஓபிஎஸ் உட்பட சிலர் வெளியில் இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்றதுனால என்ன பலத்தை இவங்க எடுத்துக்க போகிறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த பலவீனப்பட்டதனுடைய நிலை தானே வந்துட்டு எதிர்த்து கூட ஒரு கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலையில் இருக்குது. இது ஒன்று. இன்னொன்று நீங்கள் பாருங்கள், அந்த ரைடு பண்ணி இவங்களை பலவீனப்படுத்த முடியும் அப்படின்னம்னா அதுக்கு முன்னாடியே இன்ஹரண்ட் வீக்னஸ், இவர்கள் பலவீனமானவர்கள்ன்றது தெரியுது இல்லை. இந்த ரைடு அப்படின்ற ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம அதுதான் பார்க்கணும். விஜயபாஸ்கர் வந்துட்டு 4 நாள் கூப்பிட்றாங்க, 8 நாள் கூப்பிட்றாங்க அப்படின்னா எதை வச்சு கூப்பிடுறாங்க? எத்தனையோ ரைடு நடந்துருக்குது. அந்த ரைடுக்கெல்லாம் வந்துட்டு இந்த வருமான வரித்துறை பதில் சொல்லியிருக்கிறார். நத்த விஸ்வநாதன் மேலே நடந்ததில்ல ரைடு. உண்மை என்ன? எனக்கு தெரிய வேண்டியது அதான். நீங்கள் ரைடு பண்ணுங்க, அதுவும் இப்போ வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டு, யார் வீட்டில் வேணாலும் ரைடு பண்ணலாம். எந்த காரணத்தையும் சொல்ல வேண்டியதில்லை, முடிஞ்ச உடனேயும் காரணத்தை சொல்ல வேண்டியதில்லை. காரணம் தேவைன்னா கோர்ட்டுக்கு நீங்கள் போகணும். சுச்சுவேஷன் சுமூகமாக முடிஞ்சா எல்லாமே வந்து நார்மலாக போய் இல்லை. ஒரு வருமான வரித்துறை அப்படின்றது இந்த நாட்டில் செயலாற்ற வேண்டிய ஒரு முக்கியமான வரித்துறை. ஏன்னா இது வந்துட்டு ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அமௌண்ட்டை பிடிச்சிட்டு வரியை வசூல் பண்ணிடுது. இது எடுத்த டீட்டெயிலில் வச்சு தான் டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ் வருவாய் புலனாய்வு பிரிவு அடுத்த கட்டமாக உனக்கு எங்கேருந்து காசு வந்ததுன்னு கேட்கும். அப்போ அதுவும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சேர்த்து தான் இந்த ஊழல்வாதிகளை அல்லது ஊழலினுடைய வேரை வெட்டி வீழ்த்த முடியும். அப்படி நடக்கவே இல்லையா இங்கே? அப்போ இத்தோடு இது முடியுது அப்படின்னோம்னா வருமான வரித்துறை கருவியாக்கப்படுகிறது என்று எங்களை போன்ற சிந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்குதே. இப்போ இவங்க 2 பேரும் சேர்றாங்க. அவங்களுடைய கேள்விக்கு வர்றேன், என்ன ஆயிடும்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, 400 பேர் செத்து போயிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு சிலர் விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதை பற்றி ஒரிசாவை சேர்ந்த ஒரு எம்பி பேசுகிறார் நாடாளுமன்றத்தில். விவசாயிகள் செத்து கொண்டிருக்கின்றார்கள், போதுமான விலை கிடைக்கவில்லை, அதை உறுதி செய்யவில்லை, சந்தைகள் தான் நிர்ணயிக்கின்றன ஆகிப்போச்சு. எப்பொழுதெல்லாம் விளையுதோ அப்போ விலை குறையுது, எப்பொழுதெல்லாம் அங்கே வந்துட்டு விளையவே இல்லையா அப்போ விலை ஏறுது. அப்படின்னா யார் பெனிஃபிஷியரி அப்படிலாம் கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரிசால செத்தவங்க எவ்வளவு, பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் செத்தவங்க, தமிழ்நாட்டில் 400 பேருக்கு மேலே செத்துருக்குறாங்கன்ன உடனே மக்களவையிலிருந்து தம்பிதுரை எழுந்து சொல்றாரு அப்படிலாம் தமிழ்நாட்டில் நடக்கவே இல்லைன்றாரு. மக்களை தஞ்சாவூர்ல இருந்து பாக்குறவங்க நீங்க யோசிச்சுங்க, இந்த நாட்டை சேர்ந்த ஒரு மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் சொல்றாரு அப்படியெல்லாம் சாவலன்றாரு. இந்த கட்சியும் இந்த ஆட்சியும் இந்த தமிழனுக்கு பலமா பலவீனமா சொல்லுங்க. இத வந்துட்டு பாஜக மறுக்கல. இந்த கேள்வியை வந்துட்டு இங்க இருந்து போன அமைச்சர் திருப்பி கேட்கிறாரு,
உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கட்சி உறுப்பினர் இப்படின்னு கேட்டுட்டதுக்கு பிற்பாடு யார்கிட்ட போயிட்டு நான் மல்லு கட்டுறதுன்னு கேட்கிறாரு. நியாயம் தானே? என்னங்க ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் ஒன்னா அங்க ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன் கிடையாது. அங்க பண்ணலாம். 54 பேர் இருக்கிறாங்க. இவங்க பண்ணாங்கன்னா ஒரிசா இருக்கிறான், மத்திய பிரதேசம் இருக்கிறான், மராட்டியம் இருக்கிறான், ஏகப்பட்ட பேர் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு ஒரு 100 பேர் சேர்ந்து நாடாளுமன்றத்தை முடக்கி விவசாய பிரச்சனையை பத்தி பேசுன்றான். இல்லையே, 4 பேர்ல பேசுறாங்க. அப்ப இது எங்களுக்கு பலமா பலவீனமா? ரைடு நடந்தா என்ன, நடக்க கட்டி என்ன? இவ்வளவு பலவீனமானவர்களை வச்சுக்கிட்டு தமிழை எந்த உரிமையை பெற்றுட முடியும்? இதுதான் ஆதங்கத்துடன் நானே கேள்வி. பலவீனம் இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து வருமான வரித்துறையினரோ அல்லது மற்ற மத்திய அரசோ அல்லது நீங்கள் சொல்கிற மாதிரி காசிநாதன் சொல்கிற மாதிரி மத்திய அரசுக்கு முகாந்திரம் இருக்கிறது, மத்திய அரசு எங்களை தாக்குகிறது, மத்திய அரசு என்ன, நீங்கள் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா யார் மேலேயும் யாரும் வந்து இங்கே முகாந்திரமோ அல்லது கோல் வச்சுவதோ அல்லது இங்கே என்னது தன்னை தக்க வைத்துக் கொள்வதோ எதுவுமே நடக்காது. இங்கே வந்து பல ஆட்டங்கள் இருக்கு. ஜெயலலிதா இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு அதிர்வுகளெல்லாம் இங்கே வந்து எழவே இல்லையே. அப்போ குறை யாருக்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த ஆளுமையினுடைய இழப்பினால் வருகின்ற விளைவு. ஒரு ஜெயலலிதா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஆளுமை. அவர்கள் இருந்த போது இந்த மாதிரி ரெய்டு நடத்த முடியுமா? அதாங்க நடத்த முடியுமா? நடக்கலைங்க. நடத்த முடியுமான்னு ஒரு கேள்வி வைக்கிறீங்க. நடக்கல. நடந்தது நத்த விஸ்வநாதன் சைவ துரைசாமி மேல நடந்தது சார். நம்ம இருக்கும் போது நீங்களா கற்பனையிலே சொல்லிட்டு மக்களை எதுக்கு பொய்யான தகவல் சொல்றீங்க? மிகப்பெரிய ஆளுமையின் மீது ஒரு பயம் இருந்தது. அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய இழப்புக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு சின்ன சஞ்சலம் கூட வரலன்னா அப்புறம் அந்த ஆளுமையாக இருந்திருக்க வாய்ப்பு இல்லைங்கிறது தான் பிரச்சனையா இருக்குங்க. அதனால அந்த இதுக்கு வர வேண்டும். அடுத்து ஐயா அவர்கள் வந்து ரொம்ப அதிமுகவை பற்றி அது அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் என்ன பேசினாருங்கிறது எனக்கு தெரியல பாராளுமன்றத்தில். ஆனால் தமிழர்களுடைய உரிமையை எந்த இடத்திலும் அனைத்து இந்திய அண்ணாதிர அதை தான் சொன்னேன். கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணா என்ன பேசினாங்கிறது எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சம்பவங்களை பற்றி தெரியல. ஏன்னா அவங்களே வந்து பிரதமர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி பாராளுமன்ற உறுப்பினர்கள் போய் பார்த்து விவசாயிகள் பிரச்சனையை கேட்டாங்க. அதனால அது எப்படி அண்ணா மறக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால வந்து ஒரு பர்டிகுலர் சம்பவத்தை அன்னைக்கு அவங்க என்ன இதுல இருந்தாங்க, இங்கேயே அந்த அரசு ஒத்துக்கலையே தம்பி, அதை கவனிக்கணும். இங்க சட்டப்பேரவையில 400 பேர் செத்ததுக்கு காரணம் தமிழர்களுடைய உரிமையை எந்த இடத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதாவது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போதும் சரி, அன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனைக்காக வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த போதும் சரி, அதே காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான இதை வந்து அரசு இதழில் மத்திய அரசு இதழில் அன்றைக்கு அங்க வைத்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கொண்டு வராத போது ஒரு அடிப்படை தமிழனா அல்லது நானும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கின்ற குடியுரிமையாளனா வந்து நான் ஒரு வேதனையை தெரிவிச்சுக்கிறேன். என் பெரியவர்கள் என்னுடைய சொந்தங்கள் எல்லாம் அம்மனமாக அந்த இடத்துல வந்து திரிஞ்சதை வந்து இதற்கு முழு பொறுப்பு வந்து இந்த அரசு ஏற்க வேண்டும். மத்திய அரசு ஏற்க வேண்டியது, இந்த அரசு ஏற்க வேண்டும். அரசு ஏற்க வேண்டியது. ஆமா, இந்த அரசு ஏற்க வேண்டும். மத்திய அரசு அவங்கள வந்து அமலாக்கு வந்து ஓட்ட வாங்கி அவங்க ஓட்ட வாங்கி தமிழகத்துல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த அந்த அரசு ஏற்க வேண்டும். மத்திய அரசு அதனுடைய ஆதியந்தத்துல இருந்து வருவோம். சொல்லாதீங்க. யாரு காவிரி பிரச்சனையில விட்டு கொடுத்தது இருந்து எல்லாத்தையும் நீங்க பேசணும். ஆமா, நிலையான ஊழல் குற்றச்சாட்டை நீங்க எங்க மேல மட்டும் வைக்க கூடாது. இதற்கு காரணமாக இருந்த முந்தைய காங்கிரசினுடைய ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு மத்திய அரசு முந்தைய இது எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு உங்க கடமை என்னங்க? உங்க கடமை என்ன? எங்க மத்திய அரசுல நாங்க இருந்தோம். கடமை என்ன? உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து பணம் கொடுக்கிறதோ, இந்த இடத்துல பணம் கொடுக்கிறதோ, உங்களுடைய சின்னத்தை அமைக்க சொல்லி கவனம் எல்லாம் உங்களுடைய கவனம் எல்லாம் அமைக்க சொல்லி அரசியல் வெளியிட வச்சது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உங்க கச்சத்தீவு பிரச்சனையில உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அப்படி இருக்க அம்மா இறந்த உடனே எங்க நீங்க பலவீனமானீங்க? உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக 69% இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதே மாதிரி முல்லை பெரியார் அணையில் 142 அடியாக பெறுவதற்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து 142 அடியாக அதனுடைய உயரத்தை உயர்த்தியவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். நீங்க ஏதோ பொத்தாம் பொதுவாக ஒன்றுமே செய்யவில்லைங்கிற குற்றச்சாட்டை நீங்க வைக்க முடியாது. புரட்சி தலைவி அம்மாவுடைய நீங்க ஒரு பர்టిక్యులர் சம்பவத்தை எடுத்துக்கொண்டு அப்படி சொல்றீங்க. அவங்களுடைய வழித்தோன்றலை தாங்க உங்களை பார்த்து நாங்க மறுபடியும் வந்து நீங்க வந்து வைக்கணும்னு சொல்றாங்க. இல்ல நீங்க அதையும் வந்து குற்றச்சாட்டை செயல்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கின்ற மத்திய அரசின் மீது குற்றச்சாட்டை சொல்லாமல்
மாநில அரசு மீது குற்றம் சாட்டுவதிலே உள்நோக்கம் இருக்கிறதுங்கிறத என்னால அப்படி சொல்ல கிடையாது. முடியாது. அப்படி நீங்க எப்படி அது மாதிரி ஒரு நான் குற்றச்சாட்டை இல்ல, வைக்கிறீங்க? இல்ல, நீங்க இல்ல, அதாவது தம்பிகிட்ட போராட்ட ஒரே- வடிவங்கிறது ஒரே- அவங்க வந்து எடுத்துக்கொண்ட வடிவம் தவறுங்கிறது கூட எங்களுக்கு வருத்தம் உண்டு உள்ளுக்குள்ளார. என்ன வடிவம் போராட்டத்தை வேற தவறுன்றீங்க? மாதிரி வடிவத்துல பண்ணலாமே, ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லி என்னங்க? என்ன திரு ஐயனாரன் இல்ல நீங்க அந்த குற்றச்சாட்டை அவர்கிட்ட கேளுங்க, ஏன் நிதி ஒதுக்கலன்னு கேளுங்க. அதை கேட்க மாட்டாங்க. நடுநிலையாளர் இவர்கிட்ட ஒரு கேட்கிறேன். நான் உங்ககிட்ட வந்துடுறேன். ஒரு பலமான தலைமை அதுல வந்துட்டு இருவேறுபட்ட கருத்து இல்லை. அவர் சொன்னதெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். கச்சத்தீவு விவகாரத்துல வந்துட்டு அவங்க வழக்கு போட்டாங்க. அது இல்லாம வந்துட்டு வருவாய்த்துறையை சேர்த்தாங்க. ஏன்னா இது நம்மளுடைய சொத்து தான் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு பண்ணது அவங்க சார் ஜெயலலிதா அவர்கள் பண்ணது எல்லாமே பண்ணது. வலிமையான தலைமை பண்ண அனைத்தும் இந்த கட்சி ஏன் வலிமையா வச்சிருக்கல? எதை செய்யலன்னு சொல்றீங்க? இதை செய்யலைங்க. சொல்லல. இன்னைக்கு இது பாருங்க, இங்க பாரதி நான் பேசலையே. இப்ப இந்த இன்னைக்கு போய் போராடிட்டு இருக்கிற டெல்லியில போராடிட்டு இருக்கிற விவசாயிகள் ஐயா கண்ணு உள்ளிட்டோரு இங்கேயும் போராடினாங்க. போயிட்டாங்க, அங்கே டெல்லிக்கு போயிட்டாங்க. ஏன்னா 2 அரசுகளும் சேர்ந்து செய்ய வேண்டிய விடயம் தான்றதுனால பொதுத்துறை வங்கிகளினுடைய கடனை நீக்கணுன்றதுக்காகவும் இன்னும் மற்ற கோரிக்கைகளுக்காகவும் போயிருக்கிறாங்க, காவிரி மேலாண்மை வாரியம் உட்பட. நான் கேட்கறது என்னன்னா, அந்த கோரிக்கைக்காக ஆதரவு தெரிவிக்கிற தலைவர்களை போலத்தான் தம்பித்துறை ஐயாவும் போயிட்டு ஆதரவு தெரிவித்து வராரு இல்லையே. இங்க இருக்கக்கூடிய முதல்வர் அந்த விடயத்தை இங்கே இருந்து இங்கே சட்டமன்றத்தை கூட்டி மத்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்தி இதோ நாங்க கூட்டுறவு கடைகளை ரத்து செய்ய சொல்லிட்டோம், நீதிமன்றமும் சொல்லிட்டுது. இப்போ உங்க இதுக்கு வந்துட்டு நீங்க இந்த 8,000 சொச்சம் கோடியோ இல்ல 20,000 சொச்சம் கோடியோ நீங்க தள்ளுபடி பண்ணுங்கன்னு இந்த சட்டமன்றத்தை கூட்டி செஞ்சிருந்தா அதுதானே ஒரு வலிமையான கட்சிக்கு அடையாளம், வலிமையான ஆட்சிக்கு அடையாளம். அது ஏன் செய்யப்படல? இதுதான் நான் சொல்றேன். உங்களுடைய கவனம் எல்லாம் இடைத்தேர்தல், அந்த இடைத்தேர்தலில் எப்படியெல்லாம் பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும் அல்லது குற்றச்சாட்டுகள் சொல்லலைங்க. இல்ல வெளியே வந்ததை நான் சொல்றேன். பத்திரிகை வாயிலாகவும் இன்னும் நிறைய வந்திருக்கு. எல்லாம் அதாவதுங்க, பத்திரிகைகளா வந்து மொத்த பத்திரிகையில அப்ப குறை சொல்லாதீங்க. மொத்த பத்திரிகைகள் இல்லை இல்ல ஊடகத்தையுமே தப்புங்கிறீங்களா? எல்லா ஊடகத்தையும் சொல்ல முடியாது. வேற எல்லா ஊடகத்தையும் சொல்ல முடியாது. உங்களுக்கு தேவையான ஊடகங்கள்லாம் வந்து நல்லது செய்யறாங்கன்னு அர்த்தம். 60 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்ல இருக்காங்கன்னால எழுதின ஊடகங்கள் எங்களுக்கு தெரியும் இருக்கு. பத்திரிகையாளரா அதை ஏத்துக்குவாரு, பத்திரிகையாளரா ஏத்துக்குவாரு. அதாவது இல்ல, இன்னைக்கு இருக்கிற சூழல் வந்து எல்லாமே வந்து மத்திய அரசு தான் காரணம். எங்களை இந்த அசைவதற்கு காரணம் வந்து மத்திய அரசு தான். இன்னொன்று கூட ஒரு பத்திரிகை செய்தி ஒன்று இருக்குது. அந்த செய்தியை வந்து அதாவது எடப்பாடியார் வந்து அண்டை மாநிலத்தில் கேரளா மாநிலத்தின் கவர்னர்கிட்ட பேசணும் மாதிரியும் அவர் வந்து மத்திய அரசுகிட்ட பேசணும், மத்திய அரசு வந்து இவங்ககிட்ட வந்து ஒரு ஓரல் அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்ட மாதிரியும் ஒரு தகவலும் வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பொதுவாக இந்த மாதிரி பத்திரிகை செய்தியெல்லாம் யூகமான செய்திகள் நிறைய வெளியிடுவாங்க. நான் 24 ஆண்டுகள் பத்திரிகையில் இருந்து எனக்கு தெரியும். என் மனசில் என்ன இருக்கோ நான் அதை எழுதுவேன். அது உண்மையானால் நான் வெற்றி பெற்றவன், போலியானால் அடுத்த செய்திக்கு போயிடுவேன். அதை வந்து யாரும் பெருசாக வருத்தப்பட மாட்டேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் நீங்கள் விவசாய பிரச்சனைலாம் பேசுகிறீங்க. எல்லாம் தமிழக மக்களை ஏமாற்ற ஒரு செய்தியே, ஒரு காட்சியை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஒழிய ஒரு உண்மையான நிலையை தமிழக மக்களுக்கு யாருமே சொல்கிறதே கிடையாது. இன்றைக்கு ஐயா கண்ணா ஐயா அவர்கள் ஏற்கனவே அவர் ஒரு அரசியல் தலைவராக இருந்தவர். 1997 சட்டமன்றத்துக்கு முசிறி தொகுதியில் காங்கிரஸ் சார்பாக போட்டிக்கிட்டவர். அப்புறம் பாரதிய கிசான் சங்கம், அப்புறம் தேசிய விவசாயிகள் சங்கம், அப்புறம் தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம்னு சொல்லி பல அமைப்புகளை நடத்தல. காங்கிரஸ்ல ஜனதாதள் இல்லை, ரெண்டாவது ஜனதாதள். ஃபர்ஸ்ட்ல காங்கிரஸ்ல வேட்பாளரை போட்டிட்டாரு, அப்புறம் அவங்க ஜனதாதளத்தில் இணைகிறாரு, அப்புறம் பாரதிய கிசான் சங்கம், அப்புறம் தேசிய விவசாயிகள் சங்கம், அப்புறமேலு இப்படி இருக்கார். அவர் ஒரு நல்ல அரசியல் செய்ய தெரிந்தவர். அவருடைய கோரிக்கைகள் நடைமுறை சாத்தியம் உடனடியாக ஒரு மத்திய அரசோ மாநில அரசோ அறிவிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதா என்பதையும் நம்ம யாரும் பார்க்கறது இல்லை. இந்தியா முழுவதும் தேசிய இணைக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. இப்போ காவிரியும் கோதாவரியும் ஒரு 15 மாதங்களில் இணைக்கக்கூடிய உள்நாட்டில் ஆந்திராவில் நடந்திருக்குன்னா, தமிழகத்தில் எந்தவித அடிப்படை வசதிகள் நம்ம நதிகள் இணைப்புக்கோ நீர் மேலாண்மைக்கோ ஏரிகள் சுத்தப்படுறதோ எதுவுமே பண்ணுறதில்லை. இன்றைக்கு தண்ணி இல்லாத ஒட்டுமொத்த பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனைங்கிறது தண்ணி இல்லாத ஒரு பிரச்சனை தான். அந்த தண்ணி மட்டும் இருந்திருந்தால் இன்றைக்கி பிரச்சனை இல்லை. அடுத்து அண்ணன் சொன்னார், தேசிய வங்கிகளில் பொது உடைமை வங்கிகளில் 8,000 கோடியோ 20,000 கோடியோ அதை தள்ளுபடி பண்ணி, அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க கவனராஜ், இங்கே பாருங்க அண்ணா ஏனாதன் அண்ணன் ரொம்ப தெளிவானவங்க, நல்லா கருத்துக்கள் அவர் பேசணும், நான் கேட்கக்கூடியவன். அவர் சொல்கிறாரு 8,000 கோடியோ 20,000 கோடியோ. அப்போ ஒரு தேசிய வங்கிகளில் தமிழக விவசாயிகள் இருக்கக்கூடிய கடன் 8,000 கோடியா 20,000 கோடியா 7,000 கோடியாங்கிற புள்ளி விவரங்களே நமக்கு கிடையாது. அதில் பயிர்
கடன் எவ்வளவு, நகை கடன் எவ்வளவுங்கிறது நமக்கு தெரியாது. உடனே தள்ளுபடி செய்யன்னு சொல்றோம். அது ஒரு காரணம். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி மாண்பு முதல்வர் அவர்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வெளியிட்டார். நீங்க பார்த்திருப்பீங்க. அதில் சொன்னார், வறட்சி பாதிக்கப்பட்ட பகுதியில் 1 ஏக்கருக்கு 2547 ரூபாய் நாங்கள் கொடுக்க முடியும் தமிழக அரசு. இரண்டாவது, பயிர் இன்சூரன்ஸ் செய்தவர்களுக்கு, நீங்க நல்லா கவனிக்கிறீங்க, நீங்க ரொம்ப பெரியவங்க, நிர்வாணம் போனது ஒரு தலைகுனிவு, வருத்தம், வேதனை எல்லாத்துக்கும் இருக்கு. கேட்டீங்களா? அப்ப எல்லா இந்தியனுக்கு இருக்கு. அவன் இந்தியனுக்கு இருக்கு. அங்க இந்தி பேசிட்டு கத்துனா ஒருத்தன், அங்க விவசாயி ஹிந்தி பேசிட்டு கத்துறாங்க, வெறி பிடிச்ச மாதிரி ஹிந்தி பேசிட்டு கத்துனா விவசாயம் எல்லாம் மாத்த. எந்த விவசாயி இங்க இருந்து ஹிந்தி போய் பேசிட்டு இருந்தாரு எனக்கு தெரியல. ஹிந்தியில கோசம் மாட்டார் அவரு. 2 பேர் கேட்டீங்களா? அடுத்து அந்த எடப்பாடி மாண்பு முதல்வர் அறிவிக்கிறார், 1 ஏக்கர் பாதிக்கப்பட்ட இடத்திற்கு 2547 ரூபாய் கொடுக்கப்படும். பயிர் இன்சூரன்ஸ் செய்திருந்தால் அந்த நிலங்களுக்கு 1 ஏக்கருக்கு 2650 ரூபாயிலிருந்து கேளுங்க 65,000 ரூபாய் வரை கிடைக்கும் சொன்னாரு. நம்மளாம் யோசிக்க வேண்டாமா? எங்க 1 ஏக்கருக்கு 2500 ரூபாயில இருந்து 65,000 ரூபாய் 1 ஏக்கருக்கு கிடைக்கும் என்று சொன்னீர்களே, அந்த நிலங்கள் எவ்வளவு? எது 65,000, எது 50,000, எது 40,000? ஏதாவது ஒரு கேட்டகரி பிரிச்சு நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்திருக்கோமா? அதை பத்தி யாராவது நீங்க என்னைக்காவது பேசுறீங்களா? ஊடகங்கள் சொல்றீங்களா? பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு 68,000 கோடி. நீங்க சொல்றீங்க 39,000 கோடி கேட்டாங்களே. இந்தியாவில் ஒரு பக்கம் பார்த்தா தென்னிந்தியாவில் வறட்சி, இன்க்ளூடிங் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, மகாராஷ்டிராவின் ஒரு பகுதி, ஆந்திராவில் முழுமை. ஒரு பக்கம் கிராப், இந்த வட்டம் கண்ணாபின்னான்னு வட இந்தியாவில் 150% அதிகமான விளைச்சல், அது ஒரு பக்கம். அப்ப இந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எல்லாரும் கோரிக்கை வைக்கிறாங்க. மகாராஷ்டிரா எங்களுக்கு 6,000 கோடி வேணும், கர்நாடகா 3,500 கோடி வேணும், கேரளா 3,500 கோடி வேணும், ஆந்திரா 3,900 கோடி வேணும். ஆந்திராவுக்கு 599 கோடி, கர்நாடகாவுக்கு 1,100 கோடி, கேரளாவுக்கு 1,125 கோடி, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கேட்டிருக்காங்க? 39,000 கோடி. இந்த பேரிடர் நிதிங்கிறது நம்ம இந்திய பட்ஜெட்ல ஒதுக்கப்பட்ட மொத்த தொகை இந்தியா முழுவதுக்கும் 68,000 கோடி தான். எவ்வளவுக்கு? இந்தியா முழுமைக்கு நீங்க பட்ஜெட்ல போய் பாருங்க. அந்த 68,000 கோடியில தான் அந்த பேரிடர் நிதி எடுத்துறாங்க. அந்த பேரிடர் நிதி மட்டுமே இதை சரிப்படுத்த முடியாதுங்கிறது தான் இன்சூரன்ஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் நீங்க தெரிஞ்சுங்க, ஒரு பயிர் காப்பீட்டு கடனோ நகை கடனோ விவசாயிகளுக்கு ஒரு தேசிய வங்கியில் கொடுக்கும் போது, கடன் கொடுக்கும் போது இன்சூரன்ஸ்க்கு ஒரு திட்டத்தை ஒதுக்கி இன்சூரன்ஸ் ஒரு அமௌண்ட் இன்சூரன்ஸ் பண்ணிட்டு தான் கடன் கொடுக்குறாங்க. அப்ப அந்த இன்சூரன்ஸ் பண்ணவே ஏன்டா உங்களுக்கு திருப்பி நமக்கு தரக்கூடாது? விவசாயிகளுக்கு அவனை சட்டை பிடிச்சு கேட்க கூடாது இன்சூரன்ஸ் கம்பெனியை? அதே நம்ம கேட்க மாட்டோமா? எந்த அடிப்படை புள்ளி விவரங்கள், திட்டங்கள், தகவல் இல்லாம இங்க எத்தனையோ தலைவர் இருக்கு. PR பாண்டியன் இருக்காரு, செல்லமுத்து, தேசியமணி, நல்லசாமி ஐயா, எத்தனை விவசாய சங்க தலைவர் இருக்காங்க. எல்லாம் ஒட்டுமொத்தம் போட்டு இங்க ஒரு மாநில அரசு, மாநில சர்க்கார், முதலமைச்சர் நீங்க எங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கோம்? அதுதான் நான் சொல்லிடுறேன். அவரு சொன்னா 8,000 24,000 கோடி அப்படின்றது நீங்க சொன்னீங்க. இல்ல உத்தேசமா நான் சொன்னேன். இல்ல உத்தேசம் இல்ல, சாரி. இங்க பாருங்க, நீங்க அது உத்தேசமா சொல்லல. அது 8,000 கோடியோ 20,000 கோடியோ நீங்க சொன்னீங்க. அது நமக்கு புள்ளி வர இல்ல இருக்கு. அதுக்காக நான் சொல்றேன். ஆர்பிஐனுடைய துணை ஆளுநர் முந்த்ரா அவர் சொல்லியிருக்கிறாரு, பேப்பர் கட்டிங்க நான் பார்த்தேன், இங்கிலீஷ் பேப்பர்ல இருந்துட்டு 8,640 கோடி அப்படின்றது சிறு குறு விவசாய கடன். இப்போ தம்பி சொன்ன மாதிரி நகை நட்டு இதெல்லாம் வச்சு வாங்கினது எப்படின்றது. இன்னொரு கட்டத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னா விவசாயத்தினுடைய பாசனத்தை மேம்படுத்துவதற்காக சொட்டு நீர் பாசனத்துக்கு கடன், இந்த மாதிரி கடன்லாம் வாங்கியிருக்கிறாங்க இல்லையா? அந்த மாதிரி கடன் எல்லாம் சேர்த்தீங்கன்னா இட் கம்ஸ் டு அரௌண்ட் 20-25,000 crores. இது எப்படி நீங்க என்ன அந்த பெரு விவசாயிகள் அப்படின்ற அந்த ஸ்லாப் வச்சு கழிக்கிறாங்க. இது ஒண்ணு. இதை ஆராய வேண்டும் மத்திய அரசு அப்படின்றதுக்காக நான் எடுத்து வச்சேன். இன்னொரு முக்கிய இல்ல இன்சூரன்ஸ் பத்தி சொன்னார் இல்ல, ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறார். அவர் சொன்னது உண்மையாக இந்த விவாதம் இப்பதான் எங்க வந்து தொடரணுமோ அந்த இடத்துல தொட்டிருக்குது. என்ன அப்படின்னா இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னம்னா பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்ட உடனே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைச்சிடாது. அவன் என்ன சொல்றான், ஒரு பிற்கால அந்த பாதிப்பு இருக்கணும். ஒரு பிற்கான்றது சாரி இப்போ இடையிலே மரிச்சிரேன் ஐயனார் அவர்களே, அந்த சப்ளிமெண்ட் தூக்கிட்டாங்க. இத பேசலாம். தூக்கியாச்சு. இப்போ இந்த பாரத பிரதமர் அறிவித்த திட்டத்துல அது ஒரு புதுமையா அதுதான். அது தூக்கியாச்சு. அது எப்போ நடைமுறை கடந்த ஆண்டு தூக்கியாச்சு. அது எப்போ நடைமுறை இல்ல நீங்க நாளைக்கு போய் நல்லா கேட்டுங்க. இல்ல நான் கேட்கல, நான் படிச்சுட்டேன். இல்ல பாருங்களேன், இவர் சொன்னதை நீக்கினது 2019 எதிர நடைமுறைக்கு வருது. கிடையாது. சாரி ப்ளீஸ். இப்போ நடைமுறையில இருக்கு. முடிச்சலாம் எந்த அதாவது இப்ப தம்பியும் செக் பண்ணிட்டோம்,
பாரதி தம்பியும் செக் பண்ணிட்டோம், நீங்களும் செக் பண்ணுங்க. இப்ப நெட்ல செக் இது வரைக்கும் இன்சூரன்ஸ் கொடுத்து இன்சூரன்ஸ்னால மீண்ட விவசாயி யாராவது இருக்கிறானான்னு கேட்டு பாருங்க. சரி, இப்போ நான் அப்போ என்ன அப்படின்னம்னா இந்த கேள்வியை நான் ஏன் வச்சேன், நிறுவன ரீதியிலான ஒரு ஏமாற்றுதல் இந்த விவசாய காசிநாத் பாரதி நிறுவனத்தை கேட்கணும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் தமிழகத்துல பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. குடிதண்ணீர் பிரச்சனை இருக்கிறது, பல்வேறு வனவிலங்குகள் நீரை தேடி சாலையோரத்துக்கு வந்துருச்சு. அந்த இடத்துல பல ஒவ்வொன்னும் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கும்பொழுது நீங்கள் உங்களை தக்க வைக்க வேண்டும், உங்களை ஸ்திரப்படுத்த வேண்டும் என்கின்ற முனைப்போடு தான் இருக்கிறீங்களே தவிர மக்களுக்கான பிரச்சனைகளை அதிகமா இறங்கலையே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் இந்த கேள்வி வச்சேன் நான். இந்த சூழல்ல தான் நாளைக்கு வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்ப்போடு எம்எல்ஏக்களை அழைச்சிருக்கிறாரு முதல்வர் அவர்கள். ஏதாவது முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கப்படுமா? இல்லை, இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் அவர்கள் கூட நாங்கள் வந்து சேர்ந்து செயல்பட தயார்னு சொல்லியிருக்காரு. அதே எங்கள் கழகத்தினுடைய கொள்கை உறுப்பு செயலாளர் அண்ணன் தம்பிதுரை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கார். துணை சபாநாயகர் அவர்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி இவ்வளவு நாளா வந்து அப்படி எதிர்புறமா இருந்த இந்த விஷயங்களை இப்போ இன்னைக்கு வரவேற்கு அப்படின்றதுக்கான என்ன முகாந்திரம், என்ன வரலாற்றில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது மாதிரி எல்லாம் நடக்குதா என்ன? எல்லா இடத்துலயும் நடந்து அரசியல் ஆரம்பிச்சதே தம்பிதுரை தானே. அரசியல்ல வந்து எல்லா நாடுகளிலும் எல்லா மாநிலங்களிலும் என்ன அது அவுரங்கசீப் காலத்திலிருந்து அப்பாரையா ஜெயிலில் வச்சுட்டு வந்ததுலேருந்து அரசியல்ங்கிறது இப்படிதாங்க. புதுசா நாங்க ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பாக்கி எல்லா அரசியலும் வந்து அப்படியெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு முறை இல்லை 2வது முறையும் வர வச்சோம். இப்போ அதனால தான் வந்து இப்படி உங்ககிட்ட திருப்பி இந்த கேள்வி கேட்கறது என்னன்னா, தொடங்குந்தே அவர் தான், இப்போ அவர் தான் வந்து வரவேற்கிறாரு. அந்த பதட்டம் தெரியுது, அதை சேர்ந்துருவாங்களோ அப்படிங்கிற பதட்டம் உங்களுக்கு தெரியற மாதிரி எனக்கு இல்ல. ஊடகங்களுக்கு வந்து சேர்ந்துருவாங்களோ அவங்களுக்கு ரொம்ப பதட்டப்பட வேண்டிய அண்ணன் கருணாகராஜன் அண்ணனே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது அப்படி இல்ல, நீங்க ஸ்டாலினுக்கு வேணா பதட்டமா இருக்கலாம், மக்கள் செயல் தலைவருக்கு திமுக செயல் தலைவர் நினைச்சுக்கிறீங்க எல்லாம் பிரிஞ்சுக்கிறோம். அவங்க தான் சொன்னாங்க கூந்தல் இருக்கிறவங்க வந்துட்டு முடியல அதையே புடிச்சு வேற ஒருத்தர் வச்சுக்கிட்டாங்கன்னா, நாகராஜன் சொன்னாங்க, அதையே புடிச்சு அந்த குடுமையை சுத்தி வேற ஒருத்தர் வச்சுக்கிட்டாங்கன்னா கூந்தல அப்புறம் எப்படி முடியாது? அந்த சிக்கல் தான். சிக்கல் என்ன, ஏதாவது சொன்னா வரலாறு இப்படித்தான் இருக்குது அப்படித்தான் இருக்குன்னு மக்களை வந்து நீங்க யோசிக்கவே மாட்டீங்க. ஆனா எலெக்ஷன் நேரத்துல தேர்தல் நேரத்துல மக்கள்கிட்ட தான் போவீங்க. சேவை செய்யறதுக்கு தான் உலகம் நடக்குது. சேவையை ஆற்றுவதுங்கிறதுல ஓபிஎஸ் தான் ஆற்றுவதா என்று நினைக்கிறார். நாங்கள் இப்படி நினைக்கிறோம். இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் அடுத்து வந்து மக்களுக்கான நலத்திட்டங்கள் நல்லா போய் சேரும். அதனால வந்து அதைதான் நான் கேட்கிறேன். நீங்க பதட்டப்படுறீங்க, நாங்க ஒண்ணு சேர்றதுல உங்களுக்கு என்ன இடையூறு இல்ல? ராஜ் டிவிக்கு என்ன இடையூறு இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. நீங்க உங்களுடைய ஒற்றை கருத்து சொல்லுங்க. ஒற்றை கருத்து என்னன்னா, அதாவது இன்றைக்கு பரபரப்பான செய்தி, டெல்லியிலே பிடிபட்டவர் அவர் தினகரன் சொல்லி போனாரா சொல்லாமல் போனாரா என்னங்கிறது கூடிய விரைவில் தெரிஞ்சிடும். இன்னைக்கு ஆரம்ப கட்ட விசாரணை. டெல்லியில் அவர் அரெஸ்ட் பண்ணி அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் டெல்லியிலிருந்து ராவத் என்பவருடைய ஏசி தலைமையில் நாளைக்கு டிடிவி தினகரனை இங்கே விசாரணை செய்ய வர்றாங்க. வருமான வரித்துறையில் 3 மந்திரிகள் மீது அவர்களை மிரட்டிய மந்திரிகள் விஜயபாஸ்கர் எல்லாம் என்ன நடவடிக்கை இன்னைக்கு முதலமைச்சர் கூட்டம் நடந்திருக்கு. தவறுகள் செய்தால் தண்டிக்கப்படணும். அவர் உண்மையில நிரபராதினா அவங்க தண்டிக்கப்படக்கூடாது. இதுல வந்து மத்திய அரசு இதுல தலையிடுவதற்கு வேலையில். ஆனா மக்களுக்கு ரொம்ப பழக்கமாயிருச்சுங்க. இந்த நாங்க நீங்க ஒண்ணு சொன்னீங்க, அண்ணன் தாமரை மலருமா அப்படி சொல்லுங்க. எங்க அவர் சொன்ன தாமரை முகம் போல நீங்க சொன்னீங்க. ஒண்ணு சொல்லிக்கிறேன், எங்களுடைய மத்திய அமைச்சர் சொல்லி இருக்கிறாரு, கழகங்கள் இல்லாத தமிழகம், கவலைகள் இல்லாத தமிழர்கள். இதுதான் எங்க கொள்கை. அது தெரிஞ்சுங்க. இல்ல, எல்லா கட்சிகளும் இன்றைக்கு இடைத்தேர்தல் ஒரு தேர்தலை எதிர்பார்த்து தான் வந்துட்டு வேலை செய்யறாங்க, ஆளுங்கட்சியை தவிர. அதனால யாரும் வந்துட்டு இந்த ஊழலை ஒழிக்கணும், பொது வாழ்க்கையில் தூய்மையை கொண்டு வரணும் அப்படின்ற இலக்கோட யாரும் வேலை செய்யல. மக்கள் புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வருகை தந்த உங்கள் கருத்துக்கள் தந்து நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நெஞ்சுத்தறிகள் கனகராஜ். வணக்கம்.